Hi friends, PGTRB Chemistry Unit 2 Important Questions பார்த்துட்ருக்கோம். இது நம்மளுடைய 4th வீடியோ. இதில் first question, Erythros and Threos are dash. Option A, diastereoisomer. Option B, optimers. Option C, cis-trans isomers. Option D, none of this. So erythros and threos are diastereoisomer. So option A is the correct answer. Question number 2. Allenes exhibit optical isomerism due to the presence of option A, asymmetric carbon atom. Option B, cumulated double bond. Option C, conjugated double bond. Option D, isolated double bond. So the very important questions. Allene exhibit optical isomerism due to the presence of cumulated double bond. Question number 3. Which of the following can be formed when one of the carbon atoms of ethane is rotated around the other? So ethane is rotated around the other. Option A, enantiomer. Option B, Golgi form. Option C, diastereoisomer. Option D, cis configuration. So answer is option B, Golgi form. Question number 4. The order of stability of the rotamers of ethane is the order of stability in ethane molecule. So நமக்கு தெரிஞ்ச ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இது. ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன் இஸ் கிரேட்டர் தென், ஸ்கியூ ஆர் காஜி ஃபார்ம் இஸ் கிரேட்டர் தென், பார்ஷலி எக்லிப்ஸ்டு கிரேட்டர் தென், ஃபுல்லி எக்லிப்ஸ்டு. ஸோ இங்கே நம்ம ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நமக்கு ஸ்டாகர்டு கிரேட்டர் தென் ஸ்கியூ கிரேட்டர் தென் எக்லிப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 5. The order of stability of different conformations of cyclohexane is. So cyclohexane சொன்னால் more stable conformation is a chair form. அதுக்கடுத்து twist boat form கிடைக்கும். அதுக்கப்புறம் boat form, அதுக்கப்புறம் ஆஃப் சேர்னு வரும். ஓகேங்களா? அப்போ லீஸ்ட் ஸ்டேபிள்னு சொன்னால் ஆஃப் சேர் கன்ஃபர்மேஷன் ஆஃப் cyclohexane. மோஸ்ட் ஸ்டேபிள்னு சொன்னால் சேர் ஃபார்ம் ஆஃப் cyclohexane. ஸோ இதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஆன்சர். சேர் ஃபார்ம் கிரேட்டர் தென் ட்விஸ்ட் போட் ஃபார்ம் கிரேட்டர் தென் போட் ஃபார்ம். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 6. த ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் trans 1,4 dimethyl cyclohexane is. ஸோ 1,4 dimethyl cyclohexane கேட்டிருக்காங்க ஸ்டேபிள் ஃபார்ம். ஆப்ஷன் ஏ பொறுத்தவரையிலையும் ஆக்சியல் அண்ட் ஈக்குட்டோரியல் ஃபார்மில் மெத்தில் குரூப் இருக்குது. ஆப்ஷன் பி ஆக்சியல் அண்ட் ஆக்சியல் பொசிஷனில் இருக்குது. ஆப்ஷன் சியை பொறுத்தவரையும் ஈக்குட்டோரியல் அண்ட் ஈக்குட்டோரியல் பொசிஷன்ஸில் டைமெத்தில் குரூப் இருக்குது. ஆப்ஷன் டி ஒரு ஆக்சியல், அனதர் ஒன் இஸ் ஈக்குட்டோரியல். ஸோ நமக்கு தெரியும் சைக்ளோஹெக்சேன் சொன்னாவே 1,4 பொசிஷன் சொன்னால் ஈக்குட்டோரியல் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபர்மேஷன். தேர்ஃபோர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 7. The configuration at second carbon and third carbon of the compound given below is. ஸோ இந்த காம்பவுண்டுடைய நோட்டேஷன் கேட்டிருக்காங்க, ஆர்எஸ் நோட்டேஷன். ஸோ நம்ம மேலேருந்து கீழே நம்ம நம்பர் கொடுத்துருப்போம், 1 2 3 4னு கொடுத்துருக்கலாம். இப்போ செகண்ட் கார்பனில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி குளோரின், செகண்ட் ப்ரையாரிட்டி தேர்டு கார்பன். ஓகேங்களா? தேர்டு கார்பன் தான் இங்கே நமக்கு நம்பர் 2 ப்ரையாரிட்டியாக வரும். தேர்டு ப்ரையாரிட்டி பொறுத்தவரையும் டாப்பில் இருக்கிற மெத்தில் குரூப்பு. அப்போ கிளாக் வைஸ் ரொட்டேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ கிளாக் வைஸ்ன்னு சொன்னால் நமக்கு ஆர் கான்ஃபிகரேஷன். ஆனால் செகண்ட் கார்பனில் ஹைட்ரஜன் வந்து ஹரிசாண்டலாக இருக்குது. அப்போ இது நம்ம ஆர் சேஞ்சஸ் டு எஸ், தேர்ஃபோர் 2s. தென் தேர்டு கார்பன் பொறுத்தவரையிலையும்
priority, chlorine first priority, second carbon is the second priority, ethyl group is the third priority. அப்போ இங்கேயும் பார்த்திங்கன்னா கிளாக் வைஸில் தான் ரொட்டேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ கிளாக் வைஸில் இருக்குது, ஆனால் ஹைட்ரஜன் பொறுத்தவரையும் ஹரிசாண்டலில் இருக்குது. அப்போ நம்ம ரொட்டேஷன் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ ஆர் சேஞ்சஸ் டு எஸ், தேர்ஃபோர் 3s. ஸோ 2s 3s is the correct option. Option C is the correct answer. Then question number 8. The following two compounds are, ஸோ ரெண்டு காம்பவுண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து எனன்ஷியமரா ஆர் டயாஸ்டூரியமர் ஆர் ஐடென்டிக்கல் ஆர் எபிபன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டோடைய மிரர் இமேஜ் தான் செகண்டாக இருக்குது. தேர்ஃபோர் தீஸ் டூ ஆர் எனன்ஷியமர்ஸ். Question number 9. The compounds given below are, ஸோ இங்கே நமக்கு 1,4 டைஹைட்ராக்சிபென்சீன் அதனுடைய ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டயக்ராமில் ஃபஸ்ட்டு OH பார்த்தீங்கன்னா இஸ் அ சாலிட் லைன். அதே ஃபோர்த்து குரூப்பில் கார்பனில் இருக்க OH பார்த்திங்கன்னா டாட்டட் லைன் இருக்குது. செகண்டு காம்பவுண்டை பொறுத்தவரையும் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு கார்பனில் டாட்டட் லைனில் OH அட்டாச் ஆகிருக்கு. ஃபோர்த்து கார்பனில் OH வந்து சாலிட் லைன் இருக்குது. தீஸ் டூ ஆர் ஆப்ஷன் ஏ enantiomers, ஆப்ஷன் பி ஐடென்டிக்கல், ஆப்ஷன் சி regioisomers, option D diastereomers. So these two compounds are identical compound. Option B is the correct answer. Question number 10. The number of optical isomers in cholesterol marked with chiral carbon atoms will be. So cholesterol உடைய ஸ்ட்ரக்சர் இது. ஸோ இதனுடைய chiral carbon கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 கார்பன் இருக்குது. ஸோ கொலஸ்ட்ராலில் டோட்டலாக 8 chiral carbon இருக்குது. அதனுடைய ஆப்டிகல் ஐசோமர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஃபார்முலான்னு சொன்னால் 2^8. ஸோ 2^8ன்னு சொன்னால் நம்ம 2 × 2 போட்டே போனோம்னு சொன்னால் we get 256ன்னு கிடைக்கும் நமக்கு. அப்போ கொலஸ்ட்ரால் பொறுத்தவரையும் 256 ஆப்டிகல் ஐசோமர்ஸ் ஆர் பாசிபிள். Therefore option B is the correct answer. Question number 11. How many optically active forms are possible for the following compounds? So in the compound பொறுத்தவரையும் there is no chiral carbon. அப்போ there is no optically active form. So option D, none of this. There is no optically active forms. Question number 12. The Fisher projection for the erythroform 2-bromo-3-chlorobutane is, so 2-bromo-3-chlorobutane உடைய erythroform அப்படின்னு சொன்னால் அது ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 13. Which of the following compounds has the 1E3Z configuration? 1E3Z configuration. அப்போ நம்ம எதுக்கு 1 கொடுக்கணும்னு சொன்னால் ஹைட்ராக்சில் குரூப் அட்டாச் ஆகிருக்க கார்பனு தான் ஃபஸ்ட்டு கார்பன். ஸோ ஆப்ஷன் ஏ பொறுத்தவரையும் OH குரூப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, ஹைட்ரஜன் செகண்ட் ப்ரையாரிட்டி. அதே செகண்டு கார்பனில் ஸோ நமக்கு செகண்ட் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ செகண்ட் கார்பனில் குளோரின் அட்டாச் கார்பன் வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, ஹைட்ரஜன் செகண்ட் ப்ரையாரிட்டி. தேர்ஃபோர் திஸ் இஸ் அ OH ஃபஸ்ட்டு, Cl செகண்ட்னு சொன்னால் சேம் நம்பர் இன் ஆப்போசிட் சைடில் இருக்குது. தேர்ஃபோர் 1E. தென் தேர்டு கார்பன் பார்த்துப்போம். தேர்டு கார்பனில் Clக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, அடுத்த ஆப்போசிட்டில் இருக்க கார்பன் வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி. தென் ஃபோர்த்து கார்பனில் மெத்திலுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, ஹைட்ரஜன் வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி. தேர்ஃபோர் திஸ் இஸ் த சேம் நம்பர் சேம் சைடு. அப்போ 3Z. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏவே நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சாச்சு. ஸோ ரிமைனிங் நம்ம செக் பண்ணாலுமே அதுக்கு ஆன்சர் வந்து இருக்காது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் 14th question. The most stable conformation in 1,4 disubstituted cyclohexane is. ஸோ ஏற்கனவே நம்ம கொஸ்டின் நம்பர் 6ல் பார்த்தோம். 1,4 disubstituted cyclohexane சொன்னாவே
trans equatorial is the most stable னு பார்த்தோம். Therefore option B is the correct answer. 15th question, diastereoisomers are dash. Option A, identical superimposable mirror image, கிடையாது, இது இல்லை. ஆப்ஷன் பி, நான் ஐடென்டிக்கல் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ். ஸோ எதுவுமே இல்லை. ஆப்ஷன் சி, ஐடென்டிக்கல் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ், சியும் கிடையாது. ஆப்ஷன் டி, நான் ஐடென்டிக்கல் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ். ஸோ டயஸ்டீரியோசோமர்னு சொன்னால் இது ஆன்சர். ஆப்ஷன் டி, நான் ஐடென்டிக்கல் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ். ஏன்னா ஏதாச்சும் ஒரு கார்பனில் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ இது வந்து நான் சூப்பர் இம்போசிபிள் அண்ட் நான் ஐடென்டிக்கல் காம்பவுண்ட்னு சொல்கிறோம் நம்ம. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 16, skew conformations is an intermediate arrangement between option A, cis and trans, option B, eclipsed and staggered, option C, D and L configuration, option D, enantiomer and diastereomer. இப்போ skew conformation சொன்னாவே or gauge conformation சொன்னாவே it is intermediate between staggered and eclipsed conformations. Therefore option B is the correct answer. Question number 17, a pair of diastereoisomers can also act as a pair of diastereoisomer can also act as a pair of option A, enantiomer, option B, threoform, option C, erythroform, option D, optical isomers. அப்போ option D is the correct answer இல்லையா? ஏன்னா pair of diastereoisomer can also act as a pair of optical isomers நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ D is the correct answer. Question number 18, D plus glucose is dash. இது ஞாபகம் வச்சுங்க. இல்லை நீங்கள் ஒரு டயக்ராம் மட்டும் நீங்கள் எழுதி பார்த்துட்டு, அதாவது மேலே CHO இருக்கும், தென் CHOH 4 CHOH இருக்கும், தென் 6th கார்பனில் CH2OHன்னு இருக்கும், சரிங்களா? தென் கீழே இருந்து CH2OH நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு மேலே ரைட் சைடில் OH இருக்கும், அதுக்கு மேலே ரைட் சைடில் OH, தென் லெஃப்ட் சைடில் OH, தென் ரைட் சைடில் OH. இப்போ ரைட் லெஃப்ட் ரைட்னு சொல்லுவோம் நம்ம. OH அப்படி உட்காந்துட்ருக்கோம். ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணால் இதுக்கான ஆன்சர் 2R 3S 4R 5R அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2R 3S 4R 5R 6 pentahydroxy hexanal அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. Therefore B is the correct answer. 19th question, which of the following has the same configuration as plus glucose? ஸோ ப்ளஸ்ன்னு சொன்னால் ரொட்டேஷன் குறிக்குது. ஓகேவா? ரைட் சைட் ரொட்டேஷன். ஆப்ஷன் ஏ ப்ளஸ் galactose, ஆப்ஷன் பி ப்ளஸ் talose, ஆப்ஷன் சி மைனஸ்ன்னு லெஃப்ட் சைட் ரொட்டேஷன் மைனஸ் குளுக்கோஸ், ஆப்ஷன் டி ப்ளஸ் ஆல்டோஸ். ஸோ ப்ளஸ் குளுக்கோஸ்ன்னு சொன்னாவே ப்ளஸ் ஆல்டோஸ் இஸ் த சேம் கான்ஃபிகரேஷன். Question number 20, the correct priority sequence for the following groups. அப்போ ஃபஸ்ட்டு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அல்கைன் குரூப், பி பொறுத்தவரையும் அல்கீன் குரூப், டி பொறுத்தவரையும் அல்கேன் குரூப். ஸோ நமக்கு தெரியும் அல்கைன் இஸ் த மோஸ்ட் ப்ரையாரிட்டி, அப்புறம் அல்கீன் வரும், அதுக்கப்புறம் தான் அல்கேன் கிடைக்கும். தேர்ஃபோர் ஏ கிரேட்டர் தென் பி கிரேட்டர் தென் சி, அதுதான் ஆக்சுவலாக கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பொறுத்தவரையும் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் 21st question, the following pairs of isomers is an example of. So first compound is a Golgi form, second compound is the staggered conformation கொடுத்துருக்காங்க. So option A, these two are enantiomers, option B, geometrical isomers, option C, optical isomers, option D, diastereoisomer.
அப்போ இது வந்து ஜாமெட்ரிக்கல் கிடையாது, ஏன்னா சிஸ்டான்ஸ் கிடையாது, ஆப்டிக்கலும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ தீஸ் ஆர் த enantiomers. Option A is the correct answer. Then 22nd question. Which of the following shows geometrical isomers? ஸோ இது வந்து geometrical isomers காமிக்கும். தட் இஸ் சிஸ்டான்ஸ் ஐசோமர்ஸ் இது வந்து காமிக்குன்னு சொன்னால் ஆப்ஷன் ஏ காமிக்காது. ஏன்னா செகண்ட் கார்பனில் ஹெச்ஹெச்னு கொடுத்துருக்காங்க, சேம் குரூப் இருக்குது, அப்போ ஏ கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பனில் சிஎல்சிஎல்னு இருக்குது, தென் லாஸ்ட்டு கார்பன்லேயும் ஹெச்ஹெச்னு இருக்குது, அப்போ எங்கேயுமே சிஸ்டன்ஸ் சொல்ல முடியாது. ஆப்ஷன் டி பொறுத்தவரையும் செகண்ட் கார்பனில் சேம் ஆட்டம் ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு கார்பன்லையுமே மெத்தில் அட்டாச் ஆகிருக்கு, தேர்ஃபோர் இதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா மெத்தில் இருக்குது, தென் ஹெச் இருக்குது, அப்போ சேம் குரூப் லயான் சேம் சைடுன்னு இருக்குது, தேர்ஃபோர் திஸ் இஸ் அ சிஸ் ஐசோமர். ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 23rd question. Which of the following conformations of N-butane is least stable? ஸோ N-butaneல நமக்கு மொத்தம் 4 ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஒன் இஸ் anti or staggered conformation, second one is gauge conformation, third one is partially eclipsed conformation, and fourth one is fully eclipsed conformation. இதில் மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபர்மேஷன் சொன்னால் ஆன்டி கன்ஃபர்மேஷன் ஆர் ஸ்டாகர்ட் கன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். ஸோ நமக்கு கேட்ட கொஷின்ஸ் பொறுத்தவரையும் N-butane இஸ் த லீஸ்ட் ஸ்டேபிள்னு கேட்டிருக்காங்க, அப்போ fully eclipsed இஸ் த லீஸ்ட் ஸ்டேபிள். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 24th question. Maleic and fumaric acid are dash. Maleic and fumaric acid are option A position isomers, option B geometrical isomers, option C enantiomer, option D functional group isomers. இப்போ maleic acid சொன்னால் இஸ் a cis isomer நம்ம சொல்லுவோம், fumaric acid is the trans isomer, therefore these two are geometrical isomers. Option B is the correct answer. Then last question. Enantiomer or enantiomerism was discovered by dash. இது நமக்கு ஒரு புது கொஷின்ஸ் தான், இது ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் பி லூயிஸ் பாஸ்டர் is discovered by enantiomer. Thank you friends.